உச்சநீதிமன்றம் சொல்கிறது, இப்படி ஒரு பிறவி இந்த ஊரில் இருக்கிறதா? பாஜகவினுடைய நிர்வாகிகள் பலர் அதிலே இருக்கிறார்கள். இந்த வழக்கு முறையாக சிபிஐ கையாளவில்லை. கோடநாடு கொலை வழக்குகளுக்கு சிபிஐ விசாரணை கேட்கவில்லை. ஒரு கேங் வார், அதாவது இங்கே தொட்டா அங்க, அங்க தொட்டு இங்கே. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி, அதிமுகவினுடைய நிர்வாகி என்று சொல்லி ஒவ்வொருவரும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. ஏதோ நேற்று வரைக்கும் திமுக காண்டி ரோடா தெரிஞ்சு ரஞ்சித் ஓட்டு கேட்ட மாதிரியும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள். ரஞ்சித் என்ன பேசுறாரோ அது அப்படியே எவிடன்ஸ் கதிர் பேசுறார். காலங்காலமாக திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வெவ்வேறு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருச்சி சூர்யா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் ஒவ்வொரு வலையொலி நிறுவனத்திற்கும் அளிக்கின்ற பேட்டிகளை பார்க்கின்ற பொழுது இது உண்மையாக இருக்குமா, அல்லது இப்படித்தானா, அல்லது அவர்களே இப்படித்தானா, அவர்களை இப்படித்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் எல்லாம் வருகிறது. இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கோ அல்லது அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கோ அல்லது அவர் பொய் சொல்கிறார் என்றோ அல்லது அவர் மீது ஏதாவது அவதூறு வழக்குகள் தொடர்வதற்கோ மாநில பாஜக தலைவராக இருந்தாலும் பாஜகவினுடைய பொறுப்பாளராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வாய் பேசுவதே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை சூர்யாவினுடைய பேட்டிகள் குறித்து எந்த விதமான விளக்கமோ அல்லது எந்த விதமான பதிலோ சொல்லாமல் அமைதி காப்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மௌனம் சம்மதம், ஆமாம் நாங்கள் இப்படித்தான் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பார்வையாளர், அரசியல் பார்வையாளர் அனைவருக்கும் அப்படித்தான் தோன்றுகிறதாக நான் கருதுகிறேன். இப்படி ஒரு நிலை இருக்கின்ற பொழுது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான, நான் சொல்லவில்லை, இதை உச்சநீதிமன்றம் சொல்கிறது, இப்படி ஒரு பிறவி இந்த ஊரில் இருக்கிறதா, இப்படி ஒரு மனிதன் வாழ்கிறாரா, இவரும் மனிதர் தானா என்கிற மனநிலையோடு இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் உச்சநீதிமன்றத்தால் இந்த வரிகள் எல்லாம் சொல்லப்பட்டு இந்த வரிகளின் மூலமாக அவருடைய யோக்கியதை வெளியே தெரிந்து அவரை யார் என்று நாம் சொல்லாத சூழ்நிலையில் வெளியே இருக்கக்கூடியவர்கள் அவருடைய உண்மையை தெரிந்துகின்ற நிலையில் கூட இப்படி ஒரு மனிதன் மீது குண்டர் சட்டம் போட்டிருப்பது தவறில்லை என்கிற மனநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையும் போய்கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு சிபிஐ விசாரணை கோரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோரிக்கை, அந்த கோரிக்கையின் மீதும் சில சந்தேகங்கள் வருகிறது. ஒவ்வொன்று பற்றியும் நாம் விவாதம் செய்யலாம். முதலில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மலர்கொடி என்று சொல்லக்கூடிய அதிமுக பிரமுகரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது குறித்து தோழர் வைரமுத்து அவர்கள். ஐயா வணக்கம். நம்முடைய திராவிட முன்னேறு வலையொலியினுடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது பொதுவாக சட்டம் ஒழுங்கு எவ்வளவுதான் கட்டுக்குள் வைத்திருந்தாலும் கூட இது போன்ற சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்வது வாடிக்கை. ஆனா இது நடந்த உடனேயே இந்த ஆட்சியின் மீது ஒரு களங்கத்தை கற்பிப்பது போல, ஏதோ தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, அந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை போல ஒரு பேச்சுக்கள் தொடர்ந்தது. அதாவது இந்த ஆட்சி மீது என்ன குறை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க, குறை சொல்ல வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இதை காரணமாக கொண்டு அதை பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் உடனடியாக அந்த குற்றத்திற்கு காரணமானவர்களை கைது செய்யப்பட்டார்கள். நம்முடைய சென்னை மாநகர காவல் ஆணையரிலிருந்து அதே போல உள்துறை செயலாளரிலிருந்து அனைவருமே பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய காவல் ஆணையர் கொண்டு வரப்பட்டார். அவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரவுடிகளை மிக லாகவமாக கையாள தெரிந்தவர். அவர் பொறுப்பேற்ற போதே சொன்னார், இனி ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் பதில் சொல்லப்படும்னு சொன்னார். சொன்ன போலவே ஒரு என்கவுண்டரும் நடத்தப்பட்டது. அவ்வளவு மிகச்சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த வழக்கை பொறுத்தளவில் நாம் முன்னே கூட பேசியிருக்கிறோம். இது ஒரு இடியாப்ப சிக்கல் வழக்கு, அதாவது ஒரு கேங் வார், அதாவது இங்கே தொட்டா அங்க, அங்க தொட்டு இங்கே, இப்படி அது அதனுடைய நெட்வொர்க் பாத்தீங்கன்னா மிக வேகமாக மிக பல்வேறு கோணங்களில் பல்வேறு பக்கங்களுக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இந்த கொலை நேரத்துடனே எடப்பாடி என்ன சொன்னாருன்னா, இது காவல்துறை செயலிழந்து போச்சு, காவல்துறைக்கு பொறுப்பேற்க முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும், இது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது, சிபிஐ விசாரிக்கணும் என்றெல்லாம் பேசினார். ஆனால் இப்போது 2 தினங்களுக்கு முன்பாக அவருடைய கட்சியைச் சேர்ந்த திருநெல்வேலி பகுதியினுடைய துணை செயலாளராக இருக்கிற வழக்கறிஞர் மலர்கொடி அவர்கள் இதுல கைது செய்யப்பட்டார். இதுல என்னன்னா, நம்ம ஒரு சாதாரண கட்சியினுடைய நிர்வாகி என்ற அளவில் இதை கடந்து விட முடியாது. ஏன்னா மலர்கொடியுடைய பின்புலத்தை பாத்தீங்கன்னா, மலர்கொடியினுடைய கணவர் தோட்டம் சேகர் என்று அழைக்கப்பட்டிருந்த ஒரு ரவுடி. அவர் யாருன்னா, சசிகலா நடராஜனுக்கு கிட்டத்தட்ட முழு பினாமியாக, அவர் முழு பாதுகாப்பாக சசிகலா நடராஜனோடு இருந்தவர் தான் தோட்டம் சேகர். ஒரு கட்டத்துல தோட்டம் சேகருக்கும் அயோத்தி குப்பம் வீரமணி என்கிற ஒரு மிகப்பெரிய வட சென்னையை கையிலே வைத்துக் கொண்டிருக்க ஒரு தாதாக்கும் ஒரு மோதல் வருகிறது.
அதனுடைய இதா பாத்தீங்கன்னா, தோட்டம் சேகர் வந்து அயோத்தி குப்பம் வீரமணி கும்பலால் கொலை செய்யப்படுகிறார். அதைத் தொடர்ந்து வந்து அயோத்தி குப்பம் வீரமணி வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதுவே பாத்தீங்கன்னா, ஏன்னா முன்னர் வந்து அதிமுகவுக்கு பலமுறை அவர்கள் பயன்படுத்தப்பட்டவர் தான் வீரமணி. குறிப்பாக வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் கொடூரமாக கைது செய்யப்பட்ட போது, திமுக வந்து ஒரு மிகப்பெரிய கண்டன பேரணி ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடத்தது 2001. அந்த அந்த பேரணிக்குள்ளே அயோத்தி குப்பம் வீரமணி கும்பல் உள்ளே நுழைந்து சரமாரியா திமுக தொண்டர்களை வெட்டுகிறது. அப்ப அது அப்படி பயன்படுத்தப்பட்டவரையே வந்து அவர் கொலை செய்ததற்கு அது என்கவுண்டர் பண்ணதுக்கு காரணம் வந்து அதிமுகவின் அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய நடராஜனுக்கு நெருக்கமா இருந்த தோட்டம் சேகரை வந்து அவர் கொன்று விட்டார் என்பதுதான். அப்ப அந்த தோட்டம் சேகருடைய மனைவி தான் மலர்கொடி. இப்ப அதிமுகவில் மிக பவர்ஃபுல்லான ஒரு பொறுப்பிலே இருந்தவர். அப்ப இன்னைக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறார்? இதே இது திமுகவினுடைய ஒரு மாவட்டத்துல ஒரு வட்டத்துல ஒரு பொறுப்புல இருந்தவங்க வந்து ஏதாவது ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டாலும் உடனே வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிற ஊடகங்கள். அதே போல பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லா கட்சியுமே சார்ந்து இருக்கிறது இந்த வழக்குல பாத்தீங்கன்னா. இப்போ அதே போல வந்து அந்த மலர்கொடியினுடைய கையாளாக இருந்தவர் தமிழ் மாநில காங்கிரஸ் மாணவரணியை சேர்ந்த ஒருத்தர், அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி பலர் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அந்த வழக்கு வந்து ஒரு சரியான திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இவர்கள் பாஜகவும் அதிமுகவும் மட்டும் இதுல மீண்டும் மீண்டும் சிபிஐ விசாரணை கோருவது என்பது உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காகத்தான் இருக்கும் என்று நம்ம பகிரங்கமாவே குற்றம் சாட்ட முடியும். எதற்காக என்று சொன்னால், ஏன்னா இதுல வந்து ஆருத்ரா அந்த மோசடியினுடைய பின்னணியும் இருக்கிறது. அப்ப அதுல வந்து அதே போல ஏற்கனவே பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கிலே வருகிறார்கள். இப்போதும் கூட தேடப்பட்டிருக்கிற குற்றவாளியாக இருக்கிற ஆற்காடு சுரேஷனுடைய காதலி அஞ்சலை என்பவர் வந்து பாஜகவில் வட சென்னையில் மாவட்ட பொறுப்பில் இருக்கார். அதே போல வந்து பாம் சரவணன் என்கிற இந்த வழக்கில், அதாவது பாம் சரவனுடைய கொலைக்காக தான் ஆற்காடு சுரேஷ பதிலுக்கு கொள்றாங்க. அந்த பாம் சரவனுடைய மனைவி பாஜக சிந்தனையாளர் பிரிவினுடைய மாநில செயலாளர். இப்படி பாஜகவினுடைய நிர்வாகிகள் பலர் அதிலே இருக்கிறார்கள். அந்த ஆருத்ரா பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர்களுடைய பணத்தை மீட்பதற்காக ஆம்ஸ்ட்ராங் முயற்சித்த போதுதான் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கிறது. அப்போ இதுல பாஜகவினுடைய பின்னணி இருக்கிறது. அவர்கள் தப்பிப்பதற்காகத்தான் வந்து சிபிஐ வழக்கு கேட்கப்படுதா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்கு. சிபிஐ வழக்கு கொடுத்துட்டா வந்து சிபிஐ வந்து மிக நேர்மையா அந்த வழக்கை நடத்த விடுமா அப்படின்னா, இந்த வாரமே அதுக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்டெர்லைட் வழக்கு வந்து சிபிஐ விசாரிக்குது. அதுல வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதிபதிகள் வந்து மிக நீதியரசர்கள் அருமையான கேள்வியை முன் வச்சாங்க. அதாவது, நீ இந்த வழக்கு வந்து முறையாக சிபிஐ கையாளவில்லை. அதாவது அந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க. இந்த 12 அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பதற்கு சிபிஐ இவங்களை யாரையுமே விசாரிக்க கூட இல்லை. அப்ப அதே போல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 12 அதிகாரிகளுடைய சொத்து மதிப்பு சமீபத்துல எவ்வளவு கூடி இருக்கிறது என்று விசாரித்து அறிக்கை தர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிபிஐனா தங்களுக்கு வேண்டியவங்கன்னா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இடி இப்படித்தான் வந்து ஒன்றிய அரசு தன்னுடைய விசாரணை அமைப்புகளை கையாளுகிறது. இப்போ எடப்பாடி காலத்தில் வந்து இது நிகழ்ந்தது. அப்ப அவரையெல்லாம் நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த வழக்கு மென்மையான போக்கு கையாளப்பட்டது. இப்போதும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து தமிழ்நாட்டு காவல்துறை வந்து சிபிசிஐடி மிகச் சரியான திசையில் போய் கொண்டிருக்கிறது. அதை மாற்றிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து பயன்படுத்திக் கொள்கிற ரஞ்சித் போன்றவர்கள் வந்து ஏதோ திமுக ஏதோ நேத்து வரைக்கும் திமுக காண்டி ரோடா தெரிஞ்சு ரஞ்சித் ஓட்டு கேட்ட மாதிரியும், இன்னைக்கு வந்து நான் இனிமே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன், திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன். என்றைக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள்? உங்களுடைய வேலை என்ன? அதாவது இப்போ ஒரு புது விஷயம் ஒண்ணு பண்றாங்க. ஏதோ நேத்து வரைக்கும் திமுக ஆதரவா இருந்த மாதிரியும் இன்னைக்கு தான் விலகின மாதிரி ஒரு எண்ணத்தை அவர்கள் வந்து பேசுகிறார்கள். இப்ப இதன் காரணமா உளவியல் ரீதியா மக்கள்கிட்ட என்னன்னா, இத்தனை நாள் வந்து திமுகவுக்காக உழைச்சவங்களே இப்ப மாறிட்டாங்க என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை மக்கள் மனதிலே உருவாக்க வேண்டும்னு தான் இப்ப பாரஞ்சித் என்ன பேசுறாரோ அதை அப்படியே எவிடன்ஸ் கதிர் பேசுறாரு. அவர் முகநூல்ல எவிடன்ஸ் கதிர் அதையே போடுறாரு. நான் திமுகல இருந்தவன், விழுப்புரத்துல கொடி கம்பத்துல எல்லாம் என் பேர் இருந்தது, ஆனா இன்னைக்கு வந்து இவங்க இப்படி பண்றதுனால நான் போறேன். இது எல்லாமே, அதாவது ஐயா நம்முடைய தலைவர் சுபவி அவர்கள் தான் சொல்லுவார். அதாவது காலங்காலமாக திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வெவ்வேறு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது. அதாவது ஒரு காலத்தில் தமிழ் தேசியம், ஒரு காலத்தில் தலித்தியம், இப்படி பல ஆயுதங்களை எடுத்துட்டு வர்றாங்க. பல குழுக்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கொலை வழக்கிலும் நாம் பார்க்க முடிகிறது. இதை காரணமா வைத்துக்கொண்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து கலங்க ஏற்படுத்தணுங்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். பொய்யை கட்டமைத்து பொய்யின் வழியாகவே திராவிடத்தை எதிர்க்க வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு பொய் முகங்களை எடுத்து வந்து அந்த பொய் முகங்கள் மூலமாகவே
திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் அல்லது அவர்களுடைய அடிவரடிகளாக இருந்தாலும் அவர்கள் வீழப்போவது உறுதி என்பதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு சிபிஐ விசாரணை கேட்கிற நீங்கள் ஜெயலலிதா சாவுக்கு சிபிஐ விசாரணை கேட்கவில்லை, அல்லது கோடநாடு கொலை வழக்குகளுக்கு சிபிஐ விசாரணை கேட்கவில்லை. ஆனால் கோடநாடு கொலை விட, கோடநாடில் இருந்து இறந்து போனவர்களை விட, ஜெயலலிதா அவர்களை விட உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் பெருசான்னு கேட்டா இல்ல. நீங்க பண்ற அரசியல் காரணம் என்னன்னா, இப்ப நம் நண்பர் சொன்னது போல சிபிஐ என்பது ஒன்றிய அரசினுடைய விசாரணை ஏஜென்சியாக இருந்தாலும் அவர்களுடைய பணிகள் இங்கே அவர்களுக்கு வேண்டவர்களுக்கு ஆதரவாக மாறுகிறதோ என்கிற சந்தேகத்தை மதுரை உயர்நீதிமன்றம் மிக தெளிவான கேள்விகளின் மூலமாக அவர்களை துளைத்தெடுத்திருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கில் ஒரு அதிகாரி மீது கூட தவறில்லை என்கின்ற தகவலை சிபிஐ தெரிவிக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய விசாரணை எந்த அளவில் இருக்கும் என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அல்லது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உண்மை முகம் வெளிவருவதற்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி, அதிமுகவினுடைய நிர்வாகி என்று சொல்லி ஒவ்வொருவரும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். பெரும் பணம் கைமாற்றப்பட்டிருக்கிறது. அந்த கைமாற்றப்பட்டிருக்கிற பணம் அந்த கொலையாளிகளுக்கு யார் மூலமாக போயிருக்கிறது என்கின்ற உண்மை கூட தெரிந்திருக்கிற காரணத்தால் ஆருத்ரா மோசடியும் இதில் உள்ளே வருகிறதோ என்கிற சந்தேகம் சிபிசிஐடிக்கு வருகின்ற காரணத்தால் தான் இவர்கள் இந்த அளவுக்கு பொங்குகிறார்கள் என்கின்ற உண்மையை நாம் ஊருக்கு சொல்லி இருக்கிறோம். அதே போலதான் இது போன்ற சூழ்நிலை தொடர்கின்ற வகையில் தற்போது பாத்தீங்கன்னா திருச்சி சூர்யா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே கொஞ்ச நாட்கள் இருந்து வெளியே வந்திருக்கிறார். அவர் வெளியே வந்த நேரத்தில் அவருடைய பேட்டிகளும் அவருடைய செய்திகளும் அவர் சொல்லுகின்ற தகவல்களும் அண்ணாமலை ஆனாலும் சரி, அல்லது அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் யாராலும் சரி, ஒவ்வொருவர் மீதும் மிக கூடுதலான குற்றச்சாட்டுகள், அதாவது நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள், கிரிமினல் வழக்குகள் தொடர்ந்தாலும் அதில் அவர்கள் வாழ்க்கை புற வெளிமுறை வர முடியாத அளவுக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய அநியாயங்களை, அட்டூழியங்களை பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக திருடனுக்கு தேள் கொட்டியது போல அண்ணாமலை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாரே, இது குறித்து நீங்க பேசுங்க வைரம். இது நான் இரண்டு விதமாக பார்க்கிறேன். ஒன்று பாத்தீங்கன்னா, அண்ணாமலையினுடைய மிக நெருங்கிய சகாவாக, மிக நெருங்கிய தோழராக பாஜகவில் பயணித்தவர் திருச்சி சூர்யா அவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாகவே இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா முதலில் ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் நீக்கப்பட்டார். டெய்சி என்பவரோடு ஆடியோ பேசுறாரு. அதில் தகாத வார்த்தைகள் பேசிய குற்றச்சாட்டு கிளம்புது, அவர் நீக்கப்படுகிறார். அப்போது அது கேசவ விநாயகம், அதாவது பாஜகவினுடைய அமைப்பு செயலாளர், நேரடியாக RSS ஆல் கண்காணிப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கிற நபர், அவருக்கும் அண்ணாமலைக்குமான மோதலாகத்தான் பார்க்கப்பட்டது அவர் நீக்கப்பட்ட போது. ஏன்னா அண்ணாமலை வந்ததிலிருந்தே கேசவ விநாயகத்திற்கும் அவருக்குமான அதிகார மோதல் தமிழ்நாடு பாஜகவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவில் நீண்ட காலமா இருந்தவர்களுக்கும் அண்ணாமலைக்குமான ஒரு மோதலும் இருக்கு. இப்ப குறிப்பாக எல்முருகன், தமிழிசை, அதே போல மதுரை பேராசிரியர் சீனிவாசன், இவர்கள் போன்றவர்கள் எல்லாமே அண்ணாமலைக்கோடு பொதுவெளியிலே கைகோர்த்து கொண்டாலும் கூட உள்ளுக்குள்ளே அண்ணாமலை மீது ஒரு புகைச்சலில் இருக்கிறார்கள் என்பதை போல ஒரு நிலைதான் பாஜகவிற்குள் நிலவுது. அதுல திருச்சி சூர்யா யார் மீதெல்லாம் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு எதிர்முகமாக இருப்பவர்களாக கருதப்படுபவர்கள் மீதுதான் மிக கூடுதலான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இப்போ கேசவ விநாயகத்தின் மீது பாத்தீங்கன்னா மிக மோசமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இப்போ சமீபத்திய ஒரு காணொலியில எல்முருகனை பற்றி ஒரு நடிகையோடு தொடர்பில் இருக்கிறார். அதாவது பாஜகவினுடைய அதாவது பிரதமர் மோடி அவர்கள் 2 முறை பொங்கல் தினத்தன்று எல்முருகன் வீட்டுக்கு போய் தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறார். அந்த நிகழ்வில் அவர் எல்முருகன் வீட்டிலே அவர் இருக்காரு. ஏன்னா ஒரு பொதுவாக பிரதமர் வருகிற ஒரு நிகழ்ச்சிக்கு புரோட்டோகால் பார்க்கப்படும். யார் யாரெல்லாம் அப்படி புரோட்டோகால் பார்த்து தான் குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான அந்த அடையாள அட்டையெல்லாம் கொடுக்கப்படும். அப்ப அதிலும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத திருச்சி சூர்யா சொல்றாரு. காணொலியோடு அது வருகிறது. அவர் பிரதமரோடு முன்னிலையில் அவரும் இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா, மதுரையில் வேட்பாளராக நின்ற
பாஜக வேட்பாளராக நின்ற பேராசிரியர் சீனிவாசன் ராம சீனிவாசன் மீது ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை சொல்றார். அத கேந்திர வித்யாலயா இடத்திற்காக ஒருவர் பேசும் பொழுது அதற்கு பாலியல் ரீதியாக நான் சொல்வதை கேட்டால்தான் உங்களுக்கு அந்த சீட்டுக்கே நான் உதவுவேன் என்பதை போல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்படி பலர் மீது கேசவ விநாயகம் மீது தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகள். அப்படி இதெல்லாம் அவர் முன்வைக்கும் பொழுது அப்போ நாம இது ஒருவேளை அண்ணாமலைக்கு ஆதரவாக இவர் திருச்சி சூர்யா அண்ணாமலை சொல்லி இதை செய்யறாரா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அந்த பேட்டியில் அந்த எல்முருகன் நடிகை தொடர்பான பேட்டிலேயே சொல்றாரு, இது தொடர்பாக அண்ணாமலையிடம் பல வீடியோக்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அண்ணாமலை என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவர் சொல்வதை போல இப்ப திமுக ஃபைல்ஸ் அப்படி இப்படின்னு ஆதாரத்தெல்லாம் வெளியிட போறேன்னாரு. ஆனா உண்மையிலே அவர்கிட்ட இருக்க ஆதாரம் ஃபுல்லா தான் சார்ந்த கட்சி நிர்வாகிகளுடைய ஃபைல்ஸ் தான் இருக்கு. அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீதே பல்வேறு வீடியோக்கள் வச்சிருக்கிறோம். நாங்க அவங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் அவர்கிட்ட இருக்கு, அண்ணாமலைகிட்ட இருக்கு. அண்ணாமலை இவரோட கேசவ விநாயகத்தோட வீடியோ 3 வச்சிருக்காரு, எல்முருகனோட வீடியோ வச்சிருக்கிறாருன்னா அண்ணாமலை ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரா அல்லது இது போன்ற எனக்கு புரியல. அண்ணாமலையினுடைய வேலை என்ன? அவர் ஒரு காவல்துறையில் பணியாற்றி இந்த நிலைக்கு இங்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற போது காவல்துறையில் அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? இது போன்ற கேள்விகள் எல்லாம் வருவது இயல்பு தானே. இது போன்ற சூழ்நிலைகள் தொடருமானால் காவல்துறையில் இருந்து நீங்கள் வந்தது எதற்கு என்பதை ஒரு சந்தேகத்தின் கேள்வியா வைக்கிறோம். இவர் மாநில தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பின்னால் பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் அவருக்கு போய் சேர்ந்திருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் உங்களால் இந்த மாநில தலைவர் பதவி ஏற்ற பின்னால் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எந்த வகையில் சம்பாதித்திருக்கு நான் சொல்லவே இல்லை, சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலை அவர்களே உங்கள் மீது ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகம் எங்களுக்கு வரும் பொழுது சீமான் போன்றவர்களுக்கு வருவதில்லையா? ஒன்றுமே இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாம திமுகவில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு வட்ட செயலாளர் எங்கேயோ ஒரு பக்கத்துல சின்ன பிரச்சனை ஒண்ணு டீ கடையில சண்டை போட்டார் அப்படின்னு சொன்னா திமுகவினுடைய வட்ட செயலாளர் சண்டை போட்டது நியாயம் தானா? மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் சத்தம் போடுற சீமான் போன்றவர்கள் அல்லது சீமானுடைய குஞ்சுகள் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், அவருடைய செயல்பாடுகள் இப்படி மிக மோசமாக இருக்கிறது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் என்று சொல்லக்கூடிய மாநில பொதுச் செயலாளருடைய அமைப்பு செயலாளருடைய செயல்பாடுகள் மோசமாக இருக்கிறது. இப்படி மோசமாக இருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளை நாம் எந்த வகையில் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களாலும் சரி, அதிமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பேசுவதே இல்லையே. நவ துவாரங்களையும் அடக்கி கொண்டு அமைதியாக வேடிக்கை பார்த்து போகிறீர்களே. அப்ப இவங்களுடைய எண்ணம் என்ன, இவங்களுடைய கருத்து என்ன சொல்ல தயாரா? எதுவுமே பேசுவதில்லை. ஒண்ணுமே இல்லாம தன்னுடைய வாழ்நாளில் தமிழ் சமுதாயத்துக்காகவே உழைத்து, தமிழருக்காகவே வாழ்ந்து, தமிழினத்தினுடைய வளர்ச்சிக்காகவே போராடி இன்றைய நவீன தமிழகத்தினுடைய சிற்பியாக வலம் வந்து 2018ஆம் ஆண்டில் காலமான நம் தலைவர் கலைஞரை தேவையில்லாத வசனங்களை, தேவையில்லாத பாடல்கள் மூலம் தேவையில்லாமல் நம்மை வம்புக்கு இழுத்து பேசிக் கொண்டிருக்கிற சீமானுடைய குஞ்சுகளே, இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? எங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு தொடருது. யோசிச்சு பாருங்க. இது போன்ற சூழ்நிலைகள் தொடருமானால் திராவிட இயக்கத்தினுடைய எண்ணம் படைத்த திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்ட இளைஞர் கூட்டம் இனியும் வேடிக்கை பார்க்குமா என்கிற சந்தேகம் எனக்கு வருகிறது. உங்களுடைய எண்ணங்களை, செயல்களை பார்த்து கொண்டே இருப்போம். நண்பர்களே, இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா தெரியும், நண்பர் வைரமுத்து அவர்கள் குறிப்பிட்டார், ஒவ்வொருவரும் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து 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 அந்த தவறான பார்வைக்கு திருச்சி சூர்யா அவர்களுடைய வழி பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறதோ என்கிற சந்தேகம் எனக்கு வருகிறதுன்னு சொன்னார். அண்ணாமலைக்கு ஆதரவாக வெளியிருந்து நான் பணியாற்றேன்னு வந்திருந்தால் வந்திருக்கலாமோ எனக்கு தெரியாது தோழர். ஆனா உள்ள நிலை என்னன்னா, இது போன்ற நிலை தொடருமானால் பாரதிய ஜனதா என்கின்ற கட்சி தமிழ்நாட்டில் இருந்தது என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்குமே ஒழிய அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை. தமிழிசை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பாங்க, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும்னு. எங்க மலர்றது? வாய்ப்பே கிடையாது. நண்பர்களே, சவுக்கு சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் மிக மோசமான பிறவியாக, இப்படி ஒரு பிறவியாக நீ இருப்பாயா, இப்படியெல்லாம் முன்னால் செயல்பட்டு ஒரு மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று உச்ச நீதிமன்றம் உன்னை கண்டிக்கின்ற நிலைமையில் இருக்கிறாய்.
என்று சவுக்கு சங்கருடைய செயல்பாடுகளை மிக மோசமாக கண்டித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துக்கள் மிக கடினமான சொற்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து இவர்கள் யாரும் பேசுவதில்லையே. காரணம் என்ன? நம்மோடு இருப்பவர் எத்தனை குற்றம் செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. திமுகவை சேர்ந்தவர்கள் எந்த தவறும் செய்தாலும், சிறிய தவறுகள் இருந்தால், ஒரு டீ கடையில போய் நின்றுட்டு ஏதாவது ரகலை பண்ணா கூட திமுக காரர் ரகலை பண்றான் என்று சொல்லி கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய செயல்பாடுகளை திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். வழக்கறிஞர் என்கிற முறையில் தோழர் வைரமுத்து அவர்கள் இப்போது கருத்தை வழங்குவார். ஐயா, நீங்கள் குறிப்பிட்டதை போலவே சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கை பொறுத்தளவில் உச்சநீதிமன்றம் முதல் நாள் மிக மோசமான ஒரு கருத்தை முன்வைத்தது. அதாவது இப்படியும் ஒரு பிறவி இருப்பாரா, அவர் தொடர்ச்சியாக இவர் என்னவெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார், எப்படி இந்த நாட்டுக்காக தங்களை தியாகம் செய்து பணியாற்றுகிற காவல்துறையில் இருக்கிற பணிபுரிகிற பெண்களை இவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி பேசி இருக்கிறாரே, இவரெல்லாம் மனிதர் தானா என்கிற அளவுக்கு ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் முன்வைத்தது. இருந்தாலும் கூட அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு ஒரு இடைக்கால பிணை என்பது கொடுக்கப்படுகிறது. அதாவது அந்த குறிப்பிட்ட வழக்கில் மட்டும், அதாவது குண்டர் சட்டத்தை, அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்ததை எதிர்த்து அவரது தாயார் தாக்கல் செய்த மனு மீதான அந்த விசாரணையில மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் ஒருவர் அவருக்கு ஆதரவாகவும் ஒருவர் அவருக்கு எதிர்ப்பாகவும் தீர்ப்பு சொன்னார். 3வது நீதிபதியின் முன்பாக அந்த மனு விசாரணை நிலுவையில் இருக்கிறது. இப்படி இருக்கிற சூழலில் இது ஒரு இடைக்கால நிவாரணம் கோரி அவர்கள் தாயார் உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தார். அதில் தான் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்தார்கள் நீதிபதிகள். ஆனாலும் கூட இறுதியில் உயர்நீதிமன்றம் இந்த முடிவெடுக்கிற வரையில் அவருக்கு இடைக்கால பிணை என்பது வழங்கப்படும், அதுதான் அவருக்கான இடைக்கால நிவாரணம் என்று சொல்லி இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர் மீது வேறு வேறு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் இந்த பிணை பொருந்தாது என்று சொல்லி இருக்கிறது. ஆக மீண்டும் மீண்டும் நாம் பார்ப்பது என்னன்னா, அவங்க மீது அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் தவறே செய்தாலும் கூட அவர்களுக்கு துணையாக இருப்பதை போன்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. அதே போல இப்ப நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் பாஜகவினுடைய அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை பற்றி. கேசவ விநாயகத்தை தமிழ்நாடு காவல்துறையினுடைய சிபிசிஐடி பிரிவு தேர்தல் நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவருக்கு சொந்தமான ஒரு 4 கோடி ரூபாய் ரயிலில் பிடிபட்டது தொடர்பான இந்த வழக்கின் விசாரணைக்காக மீண்டும் மீண்டும் அழைக்கிறது. கேசவ விநாயகம் விசாரணைக்கு வர மறுக்கிறார். அப்போ உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு, என்னை கூப்பிடுறாங்க, இந்த அழைப்பாணையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மட்டும்தான் அவர் விசாரிக்கணும் என்று அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. இப்போ உடனடியாக தமிழ்நாடு காவல்துறையினுடைய சிபிசிஐடி டெல்லி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்கிறது. அந்த வழக்கிலும் கூட கேசவ விநாயகத்திற்கு இப்போது அறிவிப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது, நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் சென்னை காவல்துறையினுடைய விசாரணைக்கு வர மறுக்கிறார் என்பதை அவர் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று, விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவிப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் அதற்கு பதில் சொல்லிய பிறகு அதில் இறுதி ஆணை பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆக இப்படி தொடர்ச்சியாக தங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களை வழக்கு மன்றத்திலே கூட காப்பாற்றுகிற வகையில் தான் இந்த ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் அமைகிறது என்கிற ஒரு நிலைதான் இப்போது நீடிக்கிறது. மகிழ்ச்சி தோழர். மடியில் கணம் இருந்தால்தான் வழியில் பயம், அதனால்தான் கேசவ விநாயகம் விசாரணைக்கு வர மறுக்கிறார் என்கின்ற உண்மையை நாம் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆதரவோடு அனைவரும் திராவிடம் 100 சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்க வேண்டுமை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி. சாதி இழிவு நீங்க பாடுபட்ட சமூக விஞ்ஞானிகள் பெரியார் மற்றும் அம்பேத்கரின் தத்துவங்களையும் லட்சியங்களையும் எடுத்து இயம்பும் நூல் கருப்பும் நீலமும். ஆசிரியர்கள் சாரதா தேவி, குண சந்திரசேகர், இக்லாஸ் ஹுசைன். விலை ரூபாய் 150 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.